ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஸ் அகாடமி. நம்ம எல்லாருக்கும் கவர்மெண்ட் கொடுத்துருக்க தீபாவளி கிஃப்ட் என்னன்னு தெரியுமா? எஸ், நம்ம இன்னைக்கு ஜிஎஸ்டி ரேட் கட் 2025 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் ஆன் சிம்பிளிஃபைங் டேக்ஸ், ஜிஎஸ்டி கவுன்சிலேருந்து ஒரு மேஜர் டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதாவது என்ன டிசிஷன் அப்படின்னா, ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸை வந்து டூ மேஜர் ரேட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் 5% and 18%. ஸோ இந்த 5%, 18% இது தவிர 40% லக்ஸரி ஐட்டம்ஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ரிஃபார்மை வந்து தீபாவளி கிஃப்ட் டு காமன் மேன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒய்? பிகாஸ் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் லைக் மில்க், அதுக்கப்புறமா லைஃப் சேவிங் ட்ரக்ஸ், இது எல்லாத்துக்குமே நில் டேக்ஸ் ஆர் 5% டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளைன்சஸ்க்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 28% ஆஃப் டேக்ஸ் இருந்தது. இப்போ அது வந்து 18%க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், ஆட்டோமொபைல்ஸ், அக்ரிகல்ச்சர், மிஷினரி, இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அண்ட் ஈவன் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்க்குமே வந்து ரேட் ரிடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ ஸ்ட்ரக்சர் வந்து எப்போதுலேருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 செப்டம்பர் 2025 எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ ஜிஎஸ்டினா என்ன, வாட் ஆர் தி கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, வாட் ஆர் தி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்றது பார்க்கலாம். ஜிஎஸ்டி அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து இட் இஸ் அன் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் எல்லாத்துக்குமே கூட்ஸ் அண்ட் இட்ஸ் லிவ்ட் ஆன் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1 ஜூலை 2017 பை 101 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016. ஸோ இப்போ வந்து ஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி லெட்ஸ் see ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள். இப்போ நீங்க ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறீங்க. அந்த பர்த்டே பார்ட்டில நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கேக் ஒரு ஸ்டால், ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஸ்டால், டாய்ஸ்க்கு ஒரு ஸ்டால். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு. இந்த ஸ்டால்ஸ்ல எல்லாமே நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஒரு ஸ்டாலுக்குமே செப்பரேட் டிக்கெட்ஸ் வேணும். ஸோ இது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ இதனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு காமன் டிக்கெட்டா வச்சிருந்தா இது எல்லா ஸ்டாலுமே ரொம்ப ஆக்சசிபிளா இருக்கும். ஸோ அதுதான் ஜிஎஸ்டி. தனித்தனியா டாக்ஸ் பே பண்றதுக்கு சிங்கிள் டாக்ஸ் அப்படின்றத மாத்தினாங்க. அதாவது one ticket is like a GST, goods and service. அதாவது instead of paying many taxes separately like sales tax, service tax, VAT, அதுக்கப்புறம் excise duty, இந்த மாதிரி தனித்தனியா டாக்ஸ் பே பண்றதுக்கு people can now pay only one tax, அதாவது GST, when they buy goods and services. So what are the key points அப்படின்னா, GSTன்றது one tax for the whole country அப்படின்றது நமக்கு தெரியும். So it makes buying things simpler and fairer. And then everyone pays the same tax, அதாவது whether they are in Chennai, Delhi or Mumbai. So what are the objective of GST? So this GST made Indian market by replacing multiple indirect taxes, and also it removes the cascading taxes, அதாவது paying tax on tax. Next, it increases the transparency and tax revenue. So these are the objective of GST. And what are the key features of GST அப்படின்னு பார்த்தோம்னா, GST is in dual structure. அதாவது both center and state levy GST, அதாவது CGST and SGST அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் கான்ஸ்டிடியூஷனல் பாடி தட் ரெக்கமெண்ட்ஸ் ரேட், எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ். நெக்ஸ்ட், இதுல இனிஷியலி ஜிஎஸ்டி வந்து இட் ஹாஸ் 4 மெயின் ஸ்லாப்ஸ், அதாவது 5%, 12%, 18% அண்ட் 28%. ஸோ நவ் இப்போ இதை வந்து 2 மேஜர் ஸ்லாப்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க இந்த புது ரிஃபார்ம்ல. நெக்ஸ்ட், இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் வாஸ் சேர்ட் பை யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அண்ட் தென் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கவங்க வருவாங்க. ஸோ இதோட டெசிஷன் எப்படி இருக்கும்னா, டிசிஷன்ஸ் ரெக்வயர்ட் 3/4 மெஜாரிட்டி, அதாவது சென்டர்ல இருந்து 1/3 ஓட்டும், ஸ்டேட்ல இருந்து 2/3 ஓட்டும் வந்து தேவைப்படும் இந்த டிசிஷனுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நியூ ரிஃபார்ம் ஜிஎஸ்டி எல்லாமே மேஜர் ஐட்டம்ஸ்க்கு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எசென்ஷியல் ஐட்டம்ஸ்க்கு வந்து ஃபார் சம் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் நோ டேக்ஸ், அண்ட் சில எசென்ஷியல் ஐட்டம்ஸ்க்கு 5% வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் ஹோல்ட் அப்ளைன்சஸ் வந்து 28%லேருந்து 18% சேஞ்ச் ஆயிருக்கு. 2 வீலர், ஸ்மால் கார்ஸ், இது எல்லாத்துக்குமே 18%. அண்ட் தென் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ், சிமெண்ட், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து 18% சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர், ரினியூவபிள் எனர்ஜி எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே நில் ஆர் 5% டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதனால இருக்க ஃபிஸ்கல் இம்பாக்ட் என்னன்னு பார்த்தோம்னா எஸ்டிமேட்டட் ₹48 crore வந்து ஆனுவல் ரெவன்யூ லாஸா இருக்கு. பட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஆஃப்செட் பை ஹையர் டிமாண்ட். ஸோ இதோட எக்கனாமிக், இந்த புது ரேட் கட்டோட எக்கனாமிக் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஸ்டிமுலேட்ஸ் தி கன்சப்ஷன் அண்ட் ஆல்சோ இட் ரெடியூசஸ் தி இன்ஃப்ளேஷன். எவ்வளோ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 1.1% வரைக்கும் வந்து இட் ரெடியூசஸ் தி இன்ஃப்ளேஷன். Also it simplify the complaints of the business. So இதுதான் இதோட major economic goals. So this is all about new rate cutoff and GST. இப்போ நம்ம வந்து டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன்ல இந்த நியூ ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ல வந்து இம்பார்ட்டண்டா என்ன பாயிண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியோட கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ் பார்க்கணும், அண்ட் தென் காம்போசிஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி பார்க்கணும், அண்ட் தென் கரண்ட் ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் ஆஃப்டர் 2025 செப்டம்பர் வரைக்கும் என்ன இருக்கோ அதை பார்க்கணும், அண்ட் தென் என்ன ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மூவ் பண்ணியிருக்காங்க, என்ன ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் எசென்ஷியல்ஸ்ல எவ்வளோ % வந்து டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க, ஆட்டோமொபைல்ஸ், அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி செக்டார் வைஸ் வந்து எவ்வளோ டாக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்கன்றதா பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஜிஎஸ்டி. For more information, stay tuned to Impact IAS Academy. Thank you. Hi, UPSC and TNPSC aspirants. I'm happy to announce that we are launching a new UPSC and TNPSC Batch 2. இது ஒரு unique, highly focused and personalized batch இருக்க போகுது. இந்த batchோட ஸ்பெஷாலிட்டியே, it is going to be a Super 30 batch. Our vision is simple. Not just teaching, transforming each and every aspirant into an officer. ஆமாங்க, only 30 students இருக்க போறதுனால they will be getting full attention, personalized mentoring and regular feedbacks. இந்த course both online as well as offline ல provide பண்றோம். To get admission in our Super 30 batch as well as to avail up to 50% scholarship, screenல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.